நல்லா இருக்கு, அது நல்லா இருக்கு. உண்மையே சொல்கிறேன் அது செஞ்சு ரொம்ப அந்த லாஸ்ட் அந்த எடிட் மட்டும் விஜய்க்கான போட்ட எடிட் மட்டும் நல்லா இருந்துச்சு. ட்ரிபியூட் மட்டும் நல்லா இருந்துச்சு. படம் பார்க்குற மாதிரியே இல்லை. அந்த ஒரே ஒரு பாட்டுக்காகவே நீங்கள் தாராளமாக தியேட்டருக்கு வரலாம். ஃபோன்லலாம் பார்த்துறாதீங்க இந்த படத்தை. நீங்கள் தியேட்டரில் பார்த்தா அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் அந்த ரொம்ப நல்லா இருந்தது. எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு சொல்கிறதுக்கு வேர்ட்ஸே இல்லை. ஹெவி ஹார்ட்டடாக தான் வெளில வந்திருக்கோம். முன்னாடியே வந்திருந்தா 108 200 கூட இருக்கும். அவ்வளோதான். அது வேற லெவல் ப்ரோ. தரம் தலைவா தரம். நீ படம் பார்த்துட்டு வந்து சொல்ற, நீ இன்னும் கேட்பாங்க, நீ சொல்ற கிளைமேக்ஸ் தான் மேட்ரு. அங்க பிளாஸ்ட் இன்ட்ரோல் பிளாக் தான் மாசே இருக்குதுல. கிளைமேக்ஸ் செம்ம ப்ரோ, பக்காவா இருக்கு. வருஷத்துக்கு ஒரு படமாச்சு நான் நடித்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கேரக்டர் வந்து ரொம்ப ரக்கடாக இருந்துச்சு. நிறைய சண்டைலாம் போட்டாங்க, நல்லா இருந்துச்சு. அவங்க ரோல் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பயந்த மாதிரி இருந்தது, அதுக்கப்புறம் சூப்பராக இருந்துச்சு. லாஸ்ட் ரொம்ப ஒர்த்து தான். ஏன்னா இப்போ நடக்கிறது பாதி இருக்குது படத்தில். ஸோ அது அவர் சொன்ன மாதிரி எல்லாமே மாற்றம் வரும்ன்றதை நாங்கள் எதிர்பார்க்குறோம். அவர் சொன்ன மாதிரி எல்லாமே மாற்றம் வரணும் ப்ரோ. தேங்க்யூ. அது வேற லெவல் ப்ரோ, சூப்பராக இருந்தது ப்ரோ. மெசேஜாவா? எல்லாமே வந்து படம் வந்து மெசேஜ் தான் ப்ரோ. ஒவ்வொரு நடக்கிறதுமே வந்து மெசேஜாக தான் சொல்லியிருக்காங்க. எல்லாமே இப்போ கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிருக்காங்க எல்லாத்துலேயும் படத்தில். ரொம்ப எமோஷனலாக இருந்தது ப்ரோ. கஷ்டமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மஜாவாக இருந்துச்சு. பிளாஸ்ட் தான். நான் சத்தியமாக பிளாஸ்ட். நான் பாருங்க, நான் தொண்டெல்லாம் கட்டிங்கன்னு சத்தியமாக படம்ண்ணா. இந்த மாதிரி வெட்டி இல்லைண்ணா, செம்ம படம்ண்ணா. வருத்துண்ணா, சத்தியமாக வரலண்ணா. வெயிட் பண்ணதுக்கு சத்தியமாக வருத்துண்ணா. தியேட்டர் மெட்டீரியல்லாம் சொல்லவே தேவையில்ல, தியேட்டருக்கு தானே இந்த படமே. நல்லா இருக்கு, அது நல்லா இருக்கு. உண்மையே சொல்கிறேன் அது செஞ்சு ரொம்ப அந்த லாஸ்ட் அந்த எடிட் மட்டும் விஜய்க்கான போட்ட எடிட் மட்டும் நல்லா இருந்துச்சு. ட்ரிபியூட் மட்டும் நல்லா இருந்துச்சு. படம் பார்க்குற மாதிரியே இல்லை. நல்லா இருந்துச்சு. செமையாக இருந்துச்சு. அதாவது இந்த படம் லீக் ஆகுது அப்படிலாம் சொன்னாங்கல்ல, பட் இந்த வெயிட் பண்ணது நல்லா இருந்துச்சு. மாசாக இருந்துச்சு. கிளைமேக்ஸ் அந்த எமோஷன்ஸ் எல்லாமே ஆமாம். அந்த கடைசியாக போட்டு அந்த எல்லாத்தையும் எல்லாம் போட்டிருந்தாங்களா, அதுக்கு செம்மையாக இருந்துச்சு. எமோஷனலாக இருந்துச்சு. கிளைமேக்ஸில் விஜய் படத்துக்கு வந்து நல்லா இருக்கா நல்லா இல்லையாங்கிறீங்க. படம் விஜய் படம் வந்து பார்த்துட்டு போங்க. இப்படி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. தேட்டர் மெட்டீரியலாக பார்க்க லீக் ஆனதெல்லாம் அவங்க சும்மா ஏதாவது பண்ணியிருப்பாங்க. அதை பற்றி நம்மளுக்கு நம்ம படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. 52ன்னு அவர் நம்பவே முடியாது ஏஜை பற்றி. சூப்பராக இருந்துச்சு. அந்த டான்ஸ் அவர் இவ்வளோ நாள் பார்த்த அந்த எல்லாமே மிக்ஸ்டாக ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அதெல்லாம் அடாப்டபிள் தான். அது சும்மா ஜஸ்ட் ஒரு 1 minute தான், அவ்வளோதான் இருந்தது. பட் நேச்சுரல் தான் எல்லாமே. சாரி, இல்லை நல்லாவே இருந்தது. நம்மளுக்கு ஒரு நியூவாக தான் இருந்தது. அவங்க ரீமேக் பண்ணுற அளவுக்குலாம் நம்மளது நல்லா தான் இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது. கிளைமேக்ஸ்லாம் நிஜமே நல்லா இருந்தது. இருக்காது, நம்ம எல்லாமே அவரோட போட்டு போட்டு பார்க்க வேண்டியதான் தியேட்டர்ஸில். மற்றபடி நல்லா சூப்பர் ப்ரோ. பிளாஸ்ட் ப்ரோ. எல்லாம் டான்ஸை பற்றி சொல்லவே முடியாது ப்ரோ. தளபதி எப்பயுமே மாஸ் ப்ரோ. அவரை பார்த்து எல்லாருமே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சோம். இஸ் பெஸ்ட். இன்னும் இல்லை, நடந்ததை சொல்லியிருக்காரு, நடக்கிறத சொல்லியிருக்காரு, அவ்வளோதான். வேற லெவலு. கண்ணில் தண்ணி மட்டும் வரல இதில், அவ்வளோதான். மற்றபடி அப்படியே உள்ளேருந்து எந்திரிக்கவே முடியல. ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணிட்டாங்க. நகர்றதுக்கு தேட்டர் அமைதியாக நகரில் யாருமே நகரில் அப்படியே நிற்கிறோம். மொரட்டா அனில் ஃபேன். இல்லை, எஃப்டிஎஃப்எஸ் அவ்வளோ பெருசாக பார்த்தல, ஒரு 4-5 படம் தான் பார்த்துருக்கேன். பட் விஜய்னா பிடிக்கும். லாஸ்ட் டான்ஸ் தளபதினாலே மாஸா இருந்துச்சு. தளபதினாலே மாஸ் தான். பேர் கேட்டாலே போயிடுவேன். அப்பெல்லாம் எதுவும் இல்லை. பார்க்கலாம். பாலிடிக்ஸ் தான் கன்வே. ஓகே, நல்லா இருக்கு. சூப்பர். நல்ல ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு. பயங்கரமா. ஒன் ஆஃப் த பெஸ்ட்னு சொல்ல முடியாது, ஆனால் சூப்பராக இருந்துச்சு. இது உண்மையாலுமே ஒரு செலிப்ரேஷனுங்கிறது ஒரு ஃபில்மாக தாண்டி உள்ள அரசியல் இல்லை, மக்களுக்கான விஷயங்கள் எல்லாமே இருக்குது. எமோஷனாக தான் 2 விஷயத்தில் அண்ணன் ஜெயிச்சிருக்காரு. படத்துக்குள்ளே பொண்ணோட அப்பாவும் ஜெயிச்சிருக்காரு. இன்றைக்கி தமிழக முதலமைச்சராக இருக்கிற விஜய் அண்ணனாவும் ஜெயிச்சிருக்காரு. நிறைய விஷயங்கள் உள்ளே சொல்லியிருக்காங்க. அங்கே நீட் ப்ரொடெஸ்ட் போயிட்டுருக்கு. இங்கே வந்து ஜனநாயக படம் ஏன் ரிலீஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு பேச்சு இருக்குது. அதுக்கான விஷயமும் உள்ளே இருக்குது. அதையும் உள்ளே இருக்குது. என்னென்னா எந்த மாதிரி, அதாவது மாணவர்கள் ப்ரொடெஸ்ட் எல்லாமே நடக்குது. நம்ம மாணவர்கள் எல்லாமே ஒரு நடந்துகிட்ருக்கு.
இதுவும் சரி, ஜல்லிக்கட்டுக்கும் சரி, விவசாயிங்க போராட்டமானும் சரி, எந்த போராட்டமாக இருந்தாலும் சரி, இங்கே மக்கள் எல்லாம் ஒற்றுமையாக தான் இருக்கும். யாரால் இங்கே பிளவுகள் ஏற்படுதுன்னா மதங்கிறது வந்து இங்கே நம்ம வந்து இங்கே உள்ள பிரச்சனை பண்ணிக்கல, ஸ்னீப்பர் செல்ஸ் மாதிரி வச்சுக்கலாம். நிறைய அரசு எல்லாமே உள்ள சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி தான் பிரிக்கப்படுது, நம்ம எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை பயங்கரமாக இருக்குது எமோஷனலாக இருக்குது. ஃபைனலாக அது யாரும் எதிர்பார்க்க டக்குன்னு வந்துச்சு. அவரோட ஃபஸ்ட்டு இதில் குஷியிலேருந்து ஆரம்பித்து எல்லாமே அந்த மாதிரி வருது. சார் அதான் சார் வெயிட் பண்ணதுக்கு செம ஏன் ஒர்த்துனா இது கமர்ஷியலை தாண்டி உள்ள டோட்டலாக பயங்கரமாக சொல்லியிருக்காங்க. எல்லாமே சோஷியல் பார்க்க வேண்டிய படம். அதான் துரந்தர் இந்தியா ஃபுல்லாக செலிப்ரேட் பண்ணும், ஜனநாயகன் தமிழ்நாடு ஃபுல்லாக செலிப்ரேட் பண்ணணும். நிச்சயமாக பண்ண வேண்டிய படம் இது. அந்த ஒரே ஒரு பாட்டுக்காகவே நீங்கள் தாராளமாக தியேட்டருக்கு வரலாம். ஃபோன்லலாம் பார்த்துறாதீங்க இந்த படத்தை. நீங்கள் தியேட்டரில் பார்த்தா அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் அந்த ரொம்ப நல்லா இருந்தது. ஆமாம், ரொம்ப எனக்குலாம் கண்ணில் தண்ணி வந்துச்சு. ஒருத்தர்லாம் அழுதுகிட்டே ஓடி வந்தார், அண்ணா அடுத்த ஷோக்குள்ளே போயிடலாம், எனக்கு இப்போவே தண்ணி கண்ணில் ரொம்ப அது மாதிரி ரொம்ப எமோஷனல் ஆகிடுச்சு. எனக்கு ரொம்ப எமோஷனல் ஆயிடுச்சு. நான் இப்போவே அடுத்த ஷோக்கு படம் டிக்கெட் புக் பண்ணுங்க, என்னால் முடியல, நான் அடுத்த ஷோவுமே போயிடுறேன்ற மாதிரி தான் இருந்தது. சூப்பர் ப்ரோ, பிளாஸ்ட், ஒர்த்து கண்டிப்பாக ஒர்த்து ப்ரோ. இன்னும் 4 படம் கூட பண்ணலாம், இன்னும் 10 படம் பண்ணணும், ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். நோ எக்ஸ்பிளைனபிள் வேர்ட்ஸே இல்லைங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. மாசு இன்னும் 2-3 வாட்டி பார்ப்பேங்க, அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. ஆமாம், வேர்ட்ஸே இல்லை, எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு சொல்கிறதுக்கு வேர்ட்ஸே இல்லை. ஹெவி ஹார்ட்டடாக தான் வெளில வந்திருக்கோம், ஹெவி ஹார்ட்டடாக தான் ஸ்டில் இருக்குது. ஒர்த்து, நோ டவுட்ஸ். படம் கதையாக ஆல்ரெடி எல்லாருமே சொன்ன மாதிரி இட்ஸ் அ ரீமேக் மூவி ப்ளஸ் 80% ஆஃப் வினோத்தோட இது எவ்ரிதிங். அவங்க சொன்ன வார்த்தையை அவங்க காப்பாற்றிருக்காங்க. வாட் எவர் தளபதி படம்னா இது இல்லாமல் இருக்காது. இதோட தான் அவர் ஆரம்பித்தார், இதோடவே அவர் முடிச்சிட்டார். முன்னாடியே வந்திருந்தா 108 200 கூட இருக்கும், அவ்வளோதான். கதையாக கமர்ஷியல் மூவி நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு ப்ரோ, வேறு லெவல் பிளாஸ்ட். ஆமாம் கன்ஃபார்ம் ப்ரோ, நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது. அது வேறு லெவல் ப்ரோ, அது கூஸ் பம்ப்ஸ் ப்ரோ. படம் முழுக்க ஒரு 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 ஆக்ரோஷமாக எல்லா ரசிகர்களும் ஆக்ரோஷமாக இருந்த கடைசி ஒரு நிமிஷத்தில் அழ வச்சிட்டார். இதுக்கப்புறம் சரி ஓகே நம்ம பார்க்குறோம், இதுக்கப்புறம் சினிமாவில் பார்க்க மாட்டோம், சட்டசபையில் பார்க்க போகிறோம், அவ்வளோதான் வித்தியாசம். பட் எதுக்கு 18+ கொடுத்தாங்கன்னு தான் தெரியல. பட் ஃபேமிலியாக கிட்ஸ்லாம் அனுப்புனாங்கன்னா இன்னும் சூப்பராக என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜ் மட்டும் தான். சூப்பராக இருந்துச்சு, ஒர்த்து, பயங்கர ஒர்த்து. விஜயோட எல்லா மூவி இதுவும் போட்டாங்க, கொஞ்சம் எமோஷ்னலாக இருந்துச்சு. படம் பிளாஸ்ட், சூப்பராக இருந்துச்சு. வெயிட் பண்ணதுக்கு ஒர்த்தாம ரொம்ப ஒர்த்து. தியேட்டர் மெட்டீரியல் படம். ஆமாம், கதையாக எப்படி இருந்துச்சு? கதையாகவும் சூப்பராக இருந்துச்சு, படம் செம்மையாக இருந்துச்சு. தளபதியை மிஸ் பண்ணுறோம் ரொம்ப. கதையாக செம்மையாக இருந்துச்சு. வர்த்து, செம்ம வர்த்து. நான்லாம் இன்னும் பார்த்துக்கிட்டே இருப்பேன், அவ்வளோதான். வெரி நைஸ். வெரி நைஸ். ஃபார் விஜய்ஸ் லாஸ்ட் மூவி இட் இஸ் வெரி நைஸ். லீக்லாம் பண்ணாலும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வெளியில் கிடைக்காதுங்க. நடிக்க மாட்டாருங்கிற வருத்தம் பயங்கரமாக இருக்குது. பட் ஆனால் ஆஸ் ஏ சிஎம் டெய்லி பார்க்குறோம்ல, ஸோ அந்த ஒரு ஹாப்பினஸ் ரொம்பவே இருக்குது. அதனால ஒன்றும் இல்லை. தளபதி படம் ப்ரோ, தளபதி படம்னாலே எங்களுக்கு பிளாஸ்ட்டு தான், அது சொல்லவே தேவையில்ல. தளபதி படம் டான்ஸுக்காக தான் மெயினாக வந்தோம். ரொம்ப திருப்தியாக இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது. நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு.